அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தலம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 9:15, 10 மணி, மாலை 8 மணி என அமைவதை மற்றைய நாடுகளிலிருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய தினம் இத்தலம் 1645வது நாளாக நிகழ்வுகளை நடத்தி கொண்டு இருக்கின்றது. இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு நமது நன்றி. முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்டபின் 30 நிமிடம் வரை தியானம் மேற்கொள்வோம். நன்றியுரைகள் வழங்கிய பின் பிரதம நிகழ்வாக இன்று ஒரு வழங்கல் இருவர் நடத்துகிறார்கள். சுகேந்திர தர்மகுமார், ஞான யோகராஜா அவர்களுடைய ஜப்பான் சுற்றுப்பயணத்தை இட்டு சவுத் கொரியா, ஜப்பான் இதை அமைக்கிறார்கள். பின்பு கலந்துரையாடலும் அறிவித்தல்களும் இடம்பெற்ற பின் நிகழ்வு 9:30 மணி அளவில் நிறைவு பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி மக்களிடையே உலகமெங்கும் பரவட்டும். இனி இப்போதைய தியானத்தை கனடாவிலிருந்து ஆனந்தி பாலதாசன் அவர்கள் மாஸ்டர் வந்திருக்கிறார். அவருக்கு கோஹோஸ்ட் கொடுங்க, அவர் செய்வார். ஓ, மன்னிக்கவும். தியானத்தினை வழிநடத்துவோம். தியானத்தினுடைய முக்கிய விடயங்கள் மன அமைதி, தியானம் மன அழுத்தம், பதற்றம் மற்றும் கவலைகளை குறைத்து அமைதியை தருகிறது. மன ஒருமைப்பாடு, மனம் அலைபாயாமல் ஒருமுகப்படுத்துவதன் மூலம் உள் ஆற்றல்களை வெளிக்கொணர தியானம் உதவுகிறது. உடல் ஆரோக்கியம், தியானம் செய்வதன் மூலம் உடலில் இரத்த ஓட்டம் சீராகி இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரவும் உதவுகிறது. உடல் மன ஒருங்கிணைப்பு, உடல் மற்றும் மனம் இரண்டையும் ஒருங்கிணைத்து முழுமையான நல்வாழ்வை அடைய தியானம் உதவுகிறது. தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தியானத்தின் போது தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். இப்போது தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்து கொள்ளுங்கள். தரையில் இருப்பவர்கள் சம்மணம் கால் போட்டு இருக்கலாம். உடலை இறுக்கமில்லாமல் தளர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். தலையை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அவற்றை கழற்றி வையுங்கள். கண்களை லேசாக மூடிக்கொள்ளுங்கள். கைகளை கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக வையுங்கள். இப்போது சுவாசத்தின் மேல் கவனம், அதாவது உள்மூச்சு வெளிமூச்சு ஆகிய இரண்டையும் கவனியுங்கள். சுவாசம் தான் உங்கள் குரு. தியானத்தின் போது எண்ணங்கள் வரும், அவற்றை கவனியாது மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனம் வையுங்கள். அறிவித்தல் வரும் வரை கண்களை திறக்காதீர்கள். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 30 நிமிடங்கள் இசையுடன் இசை தியானம் செய்வோம்.
தியானம் முடிவதற்கு இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. அன்புறவுகளே, இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வாருங்கள். கைகளை மெதுவாக பிரித்து கண்களின் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்தோம். இதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றியாக 30 வினாடிகள் கைகளை தொடர்ந்து தட்டி மகிழ்வோம். தொடர்ந்து நிகழ்வதனை கலாநிதி நடராஜா ஜெகநாதன் ஐயாவிடம் கரம் கொடுக்கின்றேன். நன்றி கிரேஷன் ஐயா. இதுவரை தியானத்தை அருமையாக வழிநடத்திய கிரேஷன் ஆல்ஸ்டன் ஐயாவுக்கு முதலில் நன்றி. அதற்குரிய இசையையும் பதாதைகளையும் வழங்கிய சிவாமோகன், ஆனந்தி பாரதாசன் அவர்களுக்கும் நமது நன்றி. மேற்கொண்டு நமது நன்றிகள் நம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும், அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும், படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தலைக்கவே. தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விளக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நீடிப்பதற்காக பொறுப்பேற்றிருக்கும் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இப்போதைய பிரதம நிகழ்வுக்கு செல்ல போகின்றோம். இது இருவருடைய கூட்டு முயற்சி. சுகேந்திரா தர்மகுமார், திருமதி ஞான யோகராஜா அவர் இருவரும் சேர்ந்து தமது சுற்றுப்பயணம், ஜப்பான் சுற்றுப்பயணத்தை பற்றிய தலைப்பில் உரையாட இருக்கின்றார்கள். அவர்களை இத்தலத்தின் சார்பாக அன்போடு உரை நிகழ்த்துமாறு வரவேற்கின்றேன். நன்றி. இத்தலத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கூறி, எமக்கு இங்கு பேசுவதற்கு இடம் கொடுத்த உலக அமைதி சமாதான தியான குழுவிற்கும், இதனை நடத்தி கொண்டிருக்கும் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், மற்றும் இத்தியான தளத்தில் உதவி புரியும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி நான் எனது ஜப்பான் பயணத்தை பற்றி கூற முன் வந்துள்ளேன். எனக்கு சிறு வயதில் இருந்தே ஜப்பான் போக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. இதற்கு காரணம் எனது பெரியப்பா. எங்களுடைய ஆங்கில அறிவு மேம்படுத்துவதற்காக அவர் எங்களுக்கு பென் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து தந்தார். எனது ஒரு பென் ஃப்ரெண்ட் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். அப்போது அநேகமாக பிக்சர் போஸ்ட்கார்டில் தான் தொடர்பு கொள்வோம். அவ எனக்கு செரி பிளாசம், மவுண்ட் ஃபியூஜி படங்கள் எல்லாம் அனுப்புவார். அதை பார்த்து நான் மிகவும் பிரமைப்பட்டுள்ளேன். அப்போதிருந்து எனக்கு ஜப்பான் செல்ல வேண்டும் என ஆசை இருந்தது. அது இப்போதான் சாத்தியமானது. எனது கணவரை என்னோடு வரும்படி கேட்டேன். அவர் வர மறுத்து விட்டார். எனவே எனது மகள் ஆஞ்சலா என்னோடு வர உடன்பட்டதால் நானும் மகளும், எனது நண்பி ஞானா யோகராஜா இந்த தளத்தில் இருக்கிறார், அவவும் ஒரு குரூப்போடு சேர்ந்து ஜப்பான் சென்றோம். இவ்விடத்தில் ஜப்பான் நாட்டின் வரலாற்றை அறிதல் முக்கியமானது. முதலாம் உலகப் போரில் ஜப்பான், அமெரிக்கா
ஜப்பான் அமெரிக்கா, யூகே போன்ற நேச நாடுகளுடன் சேர்ந்து போரிட்டது. அதில் பல ஆசிய நாடுகளை கைப்பற்றி ஆசியாவில் ஒரு வல்லரசாக திகழ்ந்தது. ஆனால் 2ஆம் உலக போரில் அது ஜெர்மனி மற்றும் இத்தாலி போன்ற அச்சு நாடுகளின் அணியில் இணைந்து நேச நாடுகளுக்கு எதிராக போரிட்டது. அப்போரின் போது அமெரிக்கா 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி மீது அணுகுண்டுகளை வீசியதன் விளைவாக ஜப்பானுக்கு பெரும் அழிவை ஏற்படுத்தி 78,000 அப்பாவி மக்களின் உயிரை பறித்ததுடன் மேலும் 70,000 மக்கள் உயிர் இழந்தனர். இதன் விளைவாக ஜப்பான் அமெரிக்காவிடம் சரண் அடைந்தது. அணுகுண்டின் கொடூர விளைவுகள் அமைதியின் அவசியத்தை உலகிற்கு உணர்த்தியது. 2ஆம் உலகப் போரின் பின் ஜப்பான் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பின் கீழ் வந்தது. அமெரிக்காவின் உதவியுடன் ஜப்பான் ஒரு கடுமையான பொருளாதார மீட்சியை அனுபவித்தது. 1950-60களில் உலகில் மிகப்பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக ஜப்பான் மாறியது. ஜப்பான் கலாச்சாரம் என்பது பாரம்பரியம் மற்றும் நவீன அம்சங்களின் ஒரு கலவையாகும். ஜப்பானிய மக்கள் பெரும்பாலும் ஷின்டோ மற்றும் புத்த மதத்தை பின்பற்றுகிறார்கள். ஜப்பானில் ஏறத்தாழ 100,000 ஷின்டோ சன்னதிகளும் 80,000 புத்த கோயில்களும் உள்ளன. ஷின்டோ என்பது இயற்கையின் சக்திகளை வணங்குவதை அடிப்படையாக கொண்டது. இயற்கை வளம் மிக்க பகுதிகளிலேயே இவை அமைந்திருக்கும். ஷின்டோ சன்னதிகளின் நுழைவாயிலில் காணப்படும் பாரம்பரிய சிவப்பு அல்லது ஆரஞ்சு வாயில்கள் டோரி எனப்படும். இவ்வாயில்கள் சாதாரண உலகத்திற்கும் சன்னதியின் புனித இடத்திற்கும் இடையிலான பிரிவை குறிக்கின்றன. ஷின்டோ மதமும் புத்த மதமும் ஜப்பானில் ஒன்றாக இணைந்து வளர்ந்துள்ளன. பல ஜப்பானியர்கள் 2 மத பழக்க வழக்கங்களையும் பின்பற்றுகின்றனர். இவற்றில் பிரசித்தி பெற்ற சில சன்னதிகளையும் ஆலயங்களுக்கும் நாங்கள் சென்று வந்தோம். அவற்றை இறுதியில் நீங்கள் காணலாம். ஜப்பான் ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு. அதன் வலுவான பொருளாதாரம், தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் இயற்கை எழில், தோட்டக்கலை என்பவற்றால் ஜப்பான் பிரபல்யமான சுற்றுலா நாடாக திகழ்கிறது. டோக்கியோ, கியோட்டோ மற்றும் ஒசாகா மிகவும் பிரபல்யமான சுற்றுலா தலங்களாகும். ஆரோக்கியமான உணவு, உற்சாகமான வாழ்க்கை முறை, நீடித்த சந்தோஷம் இவை உங்கள் முன்னுரிமை பட்டியலில் இருந்தால் நீங்கள் விசிட் பண்ண தெரிவு செய்ய வேண்டிய இடம் ஜப்பான். ஜப்பான் நாட்டு பொது இடங்கள் எப்போதும் அமைதிக்கு பெயர் பெற்றவை. ரயில் பயணிகள் சத்தமாக பேசவோ அல்லது போனில் கதைத்து கொண்டிருக்கவோ கூடாது. இது எங்களுக்கு ஒரு அற்புதமான அனுபவம். நாம் புல்லட் ட்ரெயினில் போகும் முன் எமக்கு இவற்றையெல்லாம் எமது கைட் கூறியிருந்தார். இவற்றை நாம் இங்கும் கடைபிடித்தால் நல்லது என நான் நினைக்கிறேன். ஜப்பான் வாழ விரும்பத்தக்க இடமாக இருப்பதற்கு காரணம் பொது போக்குவரத்து, சுகாதாரம், ஆரோக்கியமான சுத்தமான சூழல், குறைந்த குற்ற விகிதங்கள், பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கு பற்றிய பொதுவான உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் ஆகியவையாகும். ஜப்பானில் ஒரு இடத்திலும் குப்பையை காண முடியாது. அதே நேரம் ஒரு குப்பை போட ஒரு குப்பை தொட்டிகளும் இல்லை. அவரவர் தம் குப்பைகளை தாமே வீட்டுக்கு கொண்டு சென்றுதான் அப்புறப்படுத்த வேண்டும். அவர்களின் கழிப்பறைகள் உலகிலேயே மிகச் சிறந்ததாகும். எல்லா மேம்பட்ட தொழில்நுட்பங்கள், சுத்தம் மற்றும் நவீன வடிவமைப்புகளாக உள்ளன. இதில் சூடான இருக்கைகள், வீடே செயற்பாடுகள் மற்றும் பல்வேறு அம்சங்கள் அடங்கும். பொது கழிப்பறைகளும் இவற்றை எல்லாம் உள்ளடக்கியதாகவே காணப்பட்டது.
பொது கழிப்பறைகள் பொதுவாக மிகவும் சுத்தமாகவும் கவனமாக பராமரிக்கப்படுவதை நாம் அவதானித்தோம். ஜப்பானியர்கள் மற்றவர்களை தொந்தரவு செய்வதில்லை. எல்லோரும் சமமாக நடத்தப்படுகிறார்கள். ஜப்பானியர்கள் நாடு, செய்யும் வேலை, மொழி, அறிவியல், சமுதாயம் மீது எப்போதும் பற்று கொண்டவர்கள். சாலை வீதிகளை கடப்பதிலிருந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக கடைபிடிப்பவர்கள். இங்கு நான் ஒன்றை கூற ஆசைப்படுகிறேன். நான் யூகேயில் இன்டர் கம்பெனி அக்கவுண்டனாக 10 வருடங்கள் கடமையாற்றினேன். எனது கம்பெனி பிரான்ச்சஸ் வேர்ல்ட் வைட் இருந்தது. எனவே நான் ஒவ்வொரு மாதமும் எல்லா வேர்ல்ட் வைட் கம்பெனி அக்கவுண்ட்ஸும் சரியாக பேலன்ஸ் பண்ண வேண்டும். டைம் லிமிட் காரணமாக 5000 பவுண்ட் பேலன்ஸ் வித்தியாசம் இருந்தால் அதை சரி செய்து கொள்ளலாம். இதில் ஜப்பான் நாட்டு அக்கவுண்ட் மட்டும் தான் 1ஆம் தேதி ஒரு பெனி கூட பிழை இல்லாமல் பேலன்ஸ் பண்ணும் நாடு என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றேன். ஜப்பானியரிடமிருந்து நாம் படிக்க வேண்டியவை சுய ஒழுக்கம், சுறுசுறுப்பு, நேரம் தவறாமை, கடின உழைப்பு, வழிமுறைகளை மீறாமல் இருத்தல், தேர்ந்த உணவு முறைகள். ஜப்பானிய மக்கள் ஒருவருக்கொருவர் தலை குனிந்து வணங்குவதன் காரணம் தங்கள் உதவிக்கு நாங்கள் தலை வணங்கி மரியாதை கொடுக்கிறோம் என்பதாகும். அரிகாட்டோ கோசாய்மாஸ் என்று அவர்கள் கூறி தலை வணங்குவதை அங்கு சென்ற போது நாம் கண்டுகொண்டோம். இனி நாங்கள் எங்கள் பயண வீடியோவை பார்ப்போம். இதுல ஷேர் பண்ண இல்ல தெரியாது. ஷேர் ஸ்கிரீன் பட்டன் பச்சை. It's okay. இப்ப வருது, இப்ப வந்து ஒன்று. நாங்கள் ஜப்பானுக்கு இவ்வருடம் ஏப்ரல் 5ஆம் தேதி சென்றோம். அன்று இரவு நவீன வசதி பொருந்திய கியோட்டோ ஹோட்டலில் தங்கினோம். மறுநாள் எமது குரூப்போடு இடங்கள் பார்க்க சென்றோம். எங்களுடன் எமது கைடும் வந்தார். நாம் கியோட்டோவில் முதல் சென்ற இடம் ஃபியூஷிமி இனாரி ஷ்ரைன். இது இயற்கையோடு இணைந்திருந்தது. இது 10,000 சிவப்பு வாயில்களுக்கான மிகவும் பிரசித்தி பெற்ற தளமாக விளங்கியது. ஒவ்வொரு வாயிலும் தனிப்பட்ட நபர்களால் தானமாக வழங்கப்பட்டு அவர்களின் பெயர், திகதி இவற்றில் பொறிக்கப்பட்டிருந்தது. இத்தளம் காட் ஆஃப் ரைஸ் என்றும் அங்கு நரிகளின் சிலைகள் நரிகள் மெசஞ்சர்ஸாக இருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது. மெயின் ஹாலுக்கு முன்னால் எல்லா பார்வையாளர்களும் நின்று கைகூப்பி வணங்கி கைகளை தட்டிவிட்டு சின்ன நன்கொடை செய்வது அவர்களின் வழக்கம். அதை நாங்களும் செய்தோம். மெயின் ஹாலுக்கு பின்னால் உள்ள மலையில் 10,000 சிவப்பு வாயில்கள் காணப்பட்டது. அடுத்ததாக நாம் தங்க மண்டபம் என அழைக்கப்படும் கோல்டன் டெம்பிளுக்கு சென்றோம். கிங்காகுஜி என அழைக்கப்படும் இது ஒரு ஜென் பௌத்த கோயிலாகும். மேலுள்ள 2 மாடிகளும் தங்க இலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இது பயணிகளால் மிகவும் விரும்பப்பட்ட அழகான இடமாகும். மூன்றாவதாக நாம் ஜப்பானில் உள்ள புகழ்பெற்ற அரிசியாமா மூங்கில் காடு சென்றோம். இது ஜப்பானில் உள்ள அற்புதமான இயற்கை இடங்களில் ஒன்றாகும். காற்று அந்த மரங்களில் ஊடாக அடிக்கும் போது ஒரு சலசலப்பு சத்தம் ஒரு புனிதமான விசித்திரமான உணர்வை கொடுத்தது. அடுத்த நாள் நாம் ஒசாகா கோட்டையை பார்க்க சென்றோம். செல்லும் வழியில் அந்த கோட்டையில் உள்ள மிகப்பெரிய கல்லின் முன் நின்று படம் எடுத்தோம். இது 108
டொன் நிறையுடையது. இந்த கோட்டை கிறிஸ்துவுக்கு பின் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஜப்பானின் முக்கிய கலாச்சார சொத்துக்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கு ஜப்பானியர்கள் குடும்பத்தோடு வந்து அங்குள்ள பூங்காவிலிருந்து நாளை கழித்து செல்வதை அவதானித்தோம். அங்கு மலர்ந்துள்ள செரி பிளாசத்தின் அழகை நீங்கள் இப்படத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. கோட்டை மரத்தால் கட்டப்பட்டும் மிகவும் செங்குத்தான படிகளை கொண்டிருப்பதாகவும் கூறியதால் எம்மிடம் வந்தோரில் அரைவாசிக்கு மேற்பட்டோர் கோட்டைக்குள் வரவில்லை. நான் எனது மகளுடன் கோட்டைக்கு சென்றேன். மேல் செல்லும் போது பாதணிகளை கலட்டி அவர்கள் கொடுக்கும் பையில் போட்டு எடுத்து செல்ல வேண்டும். அங்கிருந்து ஒசாகா நகரை பார்க்க முடிந்தது. எம்மோடு வந்தவர்கள் சமுராய் உடை போட்டு படம் எடுத்தனர். சில வரலாற்று காட்சிகளையும் நாங்கள் அங்கு பார்வையிட்டோம். 3ஆம் நாள் காலை நாங்கள் நாரா பூங்காவிற்கு சென்றோம். அங்கு மான்கள் கொம்புகள் வெட்டப்பட்டு சுதந்திரமாக திரிவதை பார்த்தோம். மான்களுக்கு சிறப்பு முட்டாய்களை வாங்கி கொடுக்கலாம். முட்டாய் கொடுக்கும் போது மானை வணங்கினால் அதுவும் உங்களை வணங்கும். மான்கள் தெய்வங்களின் தூதராக கருதப்படுகின்றன. இந்த மான்கள் நாராவின் ஒரு பகுதியாகும். இந்த பூங்காவில் மான்கள் மட்டுமல்லாமல் பழங்கால கோயிலும் உள்ளது. டோடாஜி டெம்பிள் சென்றோம். நாரா நகரில் உள்ள ஒரு பெரிய புத்த கோயிலாகும். இங்கு பெரிய புத்தர் சிலை இருப்பதுடன் இது ஜப்பானியர்கள் நாட்டு செல்வங்களில் ஒன்றாயும் ஜப்பானின் பண்பாட்டு தலமாயும் கருதப்படுகிறது. சரித்திர பிரசித்தி பெற்ற கோயிலாக இது யுனெஸ்கோவால் 1998ஆம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்டது. கோயிலுக்கு செல்லும் முன் அங்குள்ள தண்ணீரை எடுத்து உடம்பில் தெளித்து விட்டுத்தான் ஜப்பானியர்கள் சென்றதை பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் கோயிலின் முன் ஒரு சிலை வைக்கப்பட்டு அதன் கால்களை தொட்டுவிட்டு வந்தால் எமது நோய்கள் குணமாகும் என்று சொன்னதால் நாங்கள் எல்லோரும் அந்த கால்கள் கைகளை தொட்டுவிட்டு வந்தோம். மறுநாள் காலை நாம் புல்லட் ட்ரெயினில் ஹிரோஷிமா சென்றோம். அந்த புல்லட் ட்ரெயின் 320 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. உள்ளே செல்லும் போது ஒவ்வொருவர் நுழையும் போதும் ஒரு தண்ணீர் போத்தலும் ஒரு சிறு ஸ்நாக்கும் எடுத்து செல்லக்கூடியதாக தொழில்நுட்பம் புதுமையோடு அமைந்திருந்ததை கண்டோம். ஜப்பானில் பெரும்பாலான நகரங்களுக்கு இந்த சேவை வழங்கப்படுகிறது. 2ஆம் நாள் ஹிரோஷிமாவின் அணுகுண்டு தாக்கப்பட்ட இடத்துக்கு சென்றோம். அணுகுண்டு டோம் குண்டு வெடிப்பின் போது அழிவின்றி எஞ்சியிருந்த ஒரு கட்டிடம். இது இன்னும் நகரின் அழிவின் சின்னமாக உள்ளது. எனவே இது ஜப்பானின் முக்கிய சுற்றுலா தலமாக கருதப்படுகிறது. ஹிரோஷிமா ஒரு துடிப்பான நகரமாக மீண்டெழுந்துள்ளதை நாம் கண்டோம். இது இப்போ வரலாறு, கலாச்சாரம் மற்றும் இயற்கை அழகின் கலவையாக காணப்படுகிறது. ஹிரோஷிமா பீஸ் மெமோரியல் பார்க், ஹிரோஷிமாவின் அமைதி நினைவு பூங்கா அணுகுண்டு தாக்குதலில் உயிர் இழந்தவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த பூங்காவில் அமைதியை நோக்கிய உலகளாவிய குரலை வலியுறுத்தும் பல்வேறு நினைவு சின்னங்கள் இருந்ததை கண்டோம். ஹிரோஷிமா பீஸ் மெமோரியல் மியூசியத்தில் அணுகுண்டு தாக்குதலின் பாதிப்புகள் மற்றும் அமைதியின் அவசியத்தை வலியுறுத்தும் பல கண்காட்சிகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது.
இட்சுகுஷிமா. இது ஒரு சிறிய தீவு. இதற்கு நாம் ஃபெரியில் சென்றோம். இது வடமேற்கு ஹிரோஷிமா விரிகுடாவில் அமைந்துள்ளது. இதை ஷ்ரைன் ஐலண்ட் என்று கூறுவார்கள். இது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் ஆகும். இது கிறிஸ்துவுக்கு பின் 593 கட்டப்பட்டது. இங்குள்ள டோரி கேட் பயணிகளை வரவேற்கிறது. இந்த ஷ்ரைன் தரையில் இல்லாமல் கடற்கரையில் தூண்கள் மேல் கட்டப்பட்டுள்ளது. இங்கிருந்து மலைகளையும் சுற்றி வர காடுகளையும் கடற்காட்சிகளையும் பார்க்க மிகவும் மன அமைதியை ஏற்படுவதாய் இருந்தது. மறுநாள் காலை நாம் டோக்கியோவின் அருகில் உள்ள ஃபியூஜி மலையை நோக்கி கோச்சில் பயணமானோம். மவுண்ட் ஃபியூஜி ஜப்பானில் மிக உயரமான மற்றும் புகழ்பெற்ற மலையாகும். இது ஒரு ஓய்ந்துள்ள எரிமலை. இதன் உயரம் 12,389 அடி ஆகும். இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றாகும். இங்கு நாம் 3 கட்டங்கள் வரை போகலாம். நாம் போன போது புகார் இருந்ததால் 1ஆம் கட்டம் வரைதான் அனுமதித்தார்கள். அசகுசா ஆலயம் டோக்கியோவில் உள்ள புகழ்பெற்ற மற்றும் பழமையான பௌத்த கோயில்களில் ஒன்றாகும். இது ஒரு பெரிய சிவப்பு விளக்குடன் கூடிய நுழைவாயிலை கொண்டிருந்தது. இங்கு காற்று மற்றும் மின்னல் தெய்வங்களின் சிலைகள் இருந்தன. கோயில் வளாகத்தில் ஒரு 5 அடுக்கு பகோடா காணப்பட்டது. கோயிலுக்கு போகும் இருமருங்கிலும் தெருக்கடைகள் இருந்தன. அடுத்ததாக நாம் டோக்கியோ டவர் பார்க்க சென்றோம். இது டோக்கியோவில் உள்ள ஒரு தகவல் தொடர்பு மற்றும் கண்காணிப்பு கோபுரமாகும். இதன் உயரம் 1092 அடி. இது 1958 கட்டி முடிக்கப்பட்டது. நாம் லிஃப்டில் சென்று டோக்கியோவை பார்வையிட்டோம். மீஜுசிங்கு ஷ்ரைன் என்பது டோக்கியோவில் உள்ள ஒரு ஜின்டோ ஆலயம். இது டோக்கியோவின் மையப்பகுதியில் உள்ள 70 ஏக்கர் பரப்பில் பெரிய அமைதியான காட்டு பகுதியில் அமைந்திருக்கிறது. நாங்களும் டோரி வாயிலாக உள்ளே சென்று பிரார்த்தனை செய்தோம். நாங்கள் மறுநாள் டோக்கியோவில் உள்ள ஜப்பானிய இம்பீரியல் அரண்மனை, அதாவது பேரரசின் அதிகாரபூர்வமான இல்லத்தை பார்வையிட சென்றோம். இது அகழிகள் மற்றும் சுவர்களால் சூழப்பட்டிருந்தது. அரண்மனை வளாகத்தில் சில பகுதிகள் கிழக்கு தோட்டங்கள் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டிருந்தன. இது மிகவும் ஒரு அழகான இடமாக காணப்பட்டது. ஷிபுயா கிராசிங் ஜப்பானில் பெயர் பெற்ற கால்நடை கிராசிங் ஆகும். ஒவ்வொரு 2 நிமிடத்துக்கு ஒரு முறை 1000 பேர்கள் இந்த கிராசிங்கில் கடந்து செல்வார்கள் என கூறப்பட்டது. நாமும் இந்த கிராசிங்கை கடந்து சென்றோம். உசைக்கு டைபுட்சு என்பது புதிதாக கட்டப்பட்ட ஒரு புத்தர் சிலையாகும். இது 1993 கட்டி முடிக்கப்பட்டது. இந்த புத்தர் சிலை 390 அடி உயரமும் 33 அடி உடைய தாமரையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. 279 அடி வரையுள்ள மக்கள் பார்வையிடும் தளத்துக்கு நாம் புத்தர் சிலைக்குள் லிஃப்டில் சென்று பார்வையிட்டோம். புத்தரை சுற்றி அழகான தோட்டம் இருந்தது. இது எங்களுக்கு பார்ப்பதற்கு மிகவும் ரம்யமாக காணப்பட்டது. நாங்கள் பார்த்த காட்சிகளை காணலாம். சன்செட், ரிவர் போட்,
night skyline, Japanese food, market, okonomiyaki food, hot chai tea from vending machine, tofu and rice, more street food, sweet fruits, Sinhalese Sri Lankan food, Japanese food, Japanese cemetery, Japanese home, very popular Japanese car, popular dog, Japanese dog, mobile hotel unit, traditional clothing, famous cherry blossom trees, tea plantation, more cherry blossoms, tulip garden, more cherry blossoms, automatic toilets with all the modern control panels, warming the seats, hot water cleaning, music, cleanliness, sticking to the rules. இவ்வளவு நேரமும் எம்முடன் பயண வீடியோவை பார்த்தீர்கள். இனி ஞானா யோகராஜா ஜப்பான் பற்றி தனது கருத்துக்களை கூறுவார். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் பல இடங்களுக்கு ஹாலிடேக்கு போய் வந்திருக்கீங்களா, நான் ஜப்பானுக்கு கட்டாயம் போக வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தோட இருந்தேன். என்னுடைய டிராவல் ஏஜென்ட் எனக்கு அனுப்பிய பொழுது யாருடன் கூடிக்கொண்டு போவது என்று தெரியாத மனத்தில் போவதில்லை என்று டிசைட் பண்ணலாம விட்டுட்டு இருந்தேன். நான் என்னுடைய மகள் நான் சொன்னா, அம்மா சுஜேந்திர ஆட்சியை கேட்டு பாருங்க, அவர் சில உங்களோட வருவான்னு சொல்லி சுஜேந்திராக்கு நான் கால் பண்ணி இப்படி ஒரு ஆஃபர் வந்திருக்குன்னு சொல்ல உடனே அனுப்பு, நானும் அதே போக வேண்டும் என்று கனகாலமாக விரும்பி இருந்தேன் என்று சொல்லவா. இல்லை நான் உடனே எனக்கு வந்த அற்புடைய அவளுக்கு அனுப்ப அவளுக்கு நல்லா பிடிச்சு கொண்டது. அவற்றை கணவரும் குமார் அவரை என்கரேஜ் பண்ணினான், நீங்க 2 பேருமா போயிட்டு வாங்க. ஆனா பேருந்து நாங்க புக் பண்ண போகல மாத்திரம் சுஜேந்திரா சொன்னா அவன் அந்த மகனும் வாழான்னு சொல்லி, அப்ப எனக்கு நல்ல சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நாங்கள் தெரியாதாக்களோட கூட்டிக்கொண்டு போயிட்டு நாங்க 3 பேருமா போனா கூடுதலா என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லி புக் பண்ணி நாங்க போன நாங்கள். உண்மைக்கு ஒரு நல்ல நாடு. அதனால இந்த சுஜேந்திரா சொன்ன படங்களையும் வச்சுக்கொண்டு நான் இப்ப இந்த பிஹேவியரை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நீங்க கட்டாயம் நீங்க ஜப்பானுக்கு போக விரும்புவீர்கள் என்று நம்புகின்றேன். ஜப்பான் ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் அங்கு இருக்கும் மக்களிடம் நாம் பல நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். முதலில் அவர்கள் காட்டும் மரியாதை பிறருக்கும் இயற்கைக்கும் நேரத்திற்கும் மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருந்தது. அடுத்தது அவர்கள் கொண்டுள்ள ஒழுக்கமும் அர்ப்பணிப்பும் கைசன் எனப்படும் தொடர்ந்த முன்னேற்றம் என்ற தத்துவமும் அவர்களிடம் காணப்பட்டது. எந்த வேலையும் முழு மனத்தோடு செய்வதை கற்பிக்கின்றது என்பதை காணக்கூடியதாக இருந்தது. ஜப்பான் மக்களின் மீண்டெழும் ஆற்றல் உலகிற்கே ஒரு விழிப்புணர்வை கொடுத்துள்ளது. எத்தனை பேரழிவுகள் வந்தாலும் அவர்கள்
ரம்பற்றில், அதாவது விடாமல் முயலுங்கள் என்ற உறுதியுடன் மீண்டும் எழுதுகிறார்கள். அவர்களின் எளிமை, தூய்மை, அமைதி ஆகியவை உண்மையாக ஆன்மீக வாழ்க்கையில் பிரதிபலிப்பாகும். நாம் அனைவரும் ஜப்பானியரைப் போல மரியாதையுடனும் ஒழுக்கத்துடனும் அமைதியுடனும் வாழ கற்றுக்கொள்வோம். நாங்கள் ஆரண்டான நீங்கள் ஜப்பானுக்கு போய் வந்து உண்மையில நல்லா என்ஜாய் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணக்கூடியதா இருக்கு. ஹாலிடேக்கு கொடுக்குற காசு கூடி போச்சுன்னு சொல்லி போகாமல் கட்டாயம் நீங்க போய் வர வேண்டும் என்று என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நிறைவா ஆயிட்டுதா உங்களோட பிரசன்டேஷன்? கருத்துக்கள் கூறலாம். நன்றி. நான் உங்களை 2 பேரையும் அறிமுகம் செய்யவில்லை என்றாலும் மன்னித்துக் கொள்ளுங்க. நீங்கள் பேச்சிலேயே சொல்லிவிட்டீர்கள் நீங்கள் ஒரு அக்கௌண்டன்ட் என்று சுகேந்திரா அம்மா. நீங்கள் அக்கௌண்டன்ட் மட்டுமன்றி இல்லை, இந்த ஹாலிடே டாக்குமெண்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ண ஐ நோ உங்களோட ஹஸ்பண்டும் உதவி இருக்கிறார் என்றாலும் நீங்கள் சொன்ன விதம் காமன் கூட இந்த டெலிவிஷனில் வர டாக்குமெண்ட்ரிஸ் ஹாலிடே ப்ரெசன்டேஷன் பார்த்த மாதிரி இருந்தது. நன்றி. ஞானாய யுவராஜாவும் இந்த தளத்தில் அறிமுகம் தேவையில்லை. இருவரும் நாட்களாக சேர்ந்து வந்தார்கள். அவர் வந்து நர்சிங் தொழிலில் இருந்தவர். அதுதான் சொல்லியிருக்க வேண்டும். இப்பொழுது உங்கள் இருவருடைய என்னென்னு சொல்றது திறமையை பாராட்டி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சில வினாடிகள் கரகோஷம் அனுப்புவோம். நன்றி. மற்றவருடைய கருத்துக்கு நாங்கள் செல்ல போகின்றோம். முதலிலே டாக்டர் நவரத்னம் ஐயா, நீங்கள் பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று இந்த இருவரும் ஞானா யுவராஜா சுகேந்திரா 2 பேரும் என்னை ஜப்பானுக்கு அழைத்து போய் பல விஷயங்களை முதல் முறை பார்த்திருக்கின்றேன். ஜப்பானியர்களை பற்றியும் அவர்களுடைய உலக மாநிலத்தில் பட்ட இதுகளை பற்றியும் அறிந்திருக்கின்றேன். என்றாலும் நான் ஜப்பானுக்கும் போகவில்லை. ரஷ்யாவுக்கு போயிருக்கிறேன், சைனாவுக்கு போயிருக்கிறேன், ஆனால் ஜப்பானுக்கு இன்னும் போகவில்லை. இன்றுதான் ஜப்பானை பற்றி கூடிய விஷயங்கள் அறிந்தேன். அதிலும் ஞானாயோ ராசா நெருங்கியவர், எனக்கு நெருங்கிய பழையனவர். அவரும் போய் பார்த்தது எனக்கு சந்தோஷம். அதோட யோகர் சுவாமி சொன்ன விஷயங்களை ஜப்பானியர்கள் செய்வதாக நான் என்னுடைய மனதில் உணர்ந்து கொண்டேன். செய்வது எல்லாத்தையும் முழு மனத்தோடு செய்ய வேண்டும், செய்வதை திருந்த செய்ய வேண்டும். மற்றது டிசிப்ளின், ஒழுக்கம் வேணும். அது ஜப்பானியர்கள் நிறைய இருப்பதாக நான் அறிந்தேன், முந்தைய மறந்திருக்கின்றேன். இதெல்லாம் நல்ல குணங்கள். அவர்களுடைய அந்த பெரிய அழிவு பிறகு 15 வருடத்துக்குள்ள ஒரு பெரிய பவராக வந்துட்டார்கள். அவர்களுடைய அந்த திறமை அல்லது அந்த திரும்பவும் வளர்ற அந்த கரேஜ், அதுதான் அது திறமை. அது நான் நன்று அறிந்து கொண்டேன். மிகவும் நன்றி. என்னை ஜப்பானுக்கு கொண்டு சென்றதுக்கு இருவருக்கு நன்றி கூறி விரும்புகின்றேன். வணக்கம். நன்றி. அடுத்தது ராஜேஷ் பாலாமா, நீங்கள் அன்மியூட் பண்ணுவேன். ஓகே. வணக்கம். சுகேந்திரா, தர்மகுமார், ஞானா யோகராஜா அவர் 2 பேருக்கும் மிக மிக வணக்கம். ஏனென்றால் எனக்கு பிடித்தமான நாடுகளில் ஒன்று ஜப்பான். ஏனென்றால் எங்களோட ஆய்வுகள் பழைய முறைகள் எல்லாம் படிக்கிற காலத்தில் நீங்க சொன்னீங்க இல்லையா வணக்க முறையை பற்றி, சிண்டோசன் புத்திசம் என்று. அவர் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்திருந்தாலும் இந்த சிண்டோஸ்ன்றது முதியோர் வழிபாடுகள் அது ஆரம்பித்தது.
அது 100 இயர்ஸுக்கு ஒரு அறிஞர் ஜப்பான்ல ஆரம்பித்தார். தமிழ் கலாச்சாரத்துக்கும் ஜப்பானுக்கும் அவ்வளவு ஒற்றுமை இருக்கின்ற அது இன்றும் பெரிய ஆராய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 500 வேர்ட்ஸ் இன்னும் மாறாமல் இருக்குது. ஏனென்றால் அந்த ஜப்பானீஸ் லாங்குவேஜ் கொரியன் அது மாதிரி யூரல் அட்லாண்டா குரூப்பில் வந்தால் வளர்ந்துருக்குது. அதுக்கு பிறகு வெளிநாடுகள் போனபடியாக எக்கச்சக்கமான வேர்ட்ஸ் எல்லாம் மாறி இருக்குது. ஆனாலும் அந்த பண்பாடு, கலாச்சார மேம்பாடு, பண்பாடு ஒரு கலாச்சாரம்ன்றது 3 அம்சங்களை பொறுத்தது. ஒன்று எங்களோட வாழ்க்கை முறை, அடுத்தது வழிபாட்டு முறை, அடுத்தது மொழி முறை. அப்போ இதுகளுக்குள்ளதான் நாங்கள் கல்ச்சர் ஆஃப் ஜப்பான் என்றால் இங்கிலீஷ் கல்ச்சர் என்றால் இவ்வளவு தேட வேணும். ஏனென்றால் கிறிஸ்துக்கு முதலே எங்களோட தமிழ் மன்னர்கள் தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு அக்ரிகல்ச்சரை கொண்டு போனவங்க என்றது நிறைய தடயம் இருக்கிறது. இந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் எல்லாம் ஹிந்துசிய மாதிரி தான் கணக்கு விஷயம் இருக்குது. ஜப்பான் எடுத்து பார்த்தால் அவை இந்த வழிமுறைகள் சிண்டோஸ் அவை இந்த வழிமுறைகள் நிறைய எங்களோட தொடர்பு இருக்கிறது. முக்கியமாக இன்று சொல்ல வந்தனால அவை இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அதாவது எங்களின் தமிழன் முக்கியமான வழிபாடு உண்டு. இன்றைக்கு மத்தியானம் இந்த சாப்பாடு ரெஸ்டாரண்ட் சைனீஸ் ஜப்பானீஸ் ரெஸ்டாரண்ட் இன் ஒக்ஸோ ஸ்ட்ரீட். இன்னைக்கு வந்தோடனே எடுத்து பார்த்தா சுகேந்திராவும் ஞானாவும் பேச போயின்னு ஜப்பானை பற்றி. எனக்கு மாதிரி சந்தோஷமா இருந்தது. பிகாஸ் மை ஃபேவரட் ஃபுட் இஸ் சுஷி. ஜப்பான்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஹையஸ்ட் நம்பர் ஓல்டு பீப்புள் வாழ்ற இடம் ஜப்பானா இருக்குது. அதுதான் நீங்க சொன்னீங்களா அவ இந்த பழக்க வழக்கத்தை பார்க்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்குண்டு. அந்த வாழ்க்கை முறை அப்ப எங்கள் காலத்துல இப்ப தாத்தாவே அம்மாவே கதைகளை சொன்னா அவையெல்லாம் 100 வயதுக்கு மேல இருந்திருக்கணும். ஆட்சி கதைகளை நான் கேட்க அவ இந்த 100 இயர்ஸுக்கு மேலவே இருந்த மாதிரி தான் எனக்கு. அப்ப அவை வரைக்க அந்த வெள்ளக்காரன் வரைக்க என் ஆட்சி சொன்ன கதையண்டா என் ஆட்சி தொடங்குவா. அப்போ அவ என் ஆட்சி கிராண்ட் மதர். அப்ப ஏனென்றால் ஒரு நான் கொஞ்சம் நேரம் எடுக்கிறதுக்கு இந்த கனெக்ஷன் சொல்றேன். இந்த மாதிரி மாற்றம் அடையுது. எங்கிட்ட ஒரு அழகான குடும்பம் இருந்தது. ப்ளூ ஐஸன் வடிவான பெண்கள். இந்த வெள்ளக்காரன் வந்து சும்மா வந்தவன் நாங்க நினைச்சோம் அப்படித்தான் இருந்து பார்த்தா கணவர் ஆம்பளை சத்து போச்சு. நம்ம பிள்ளை 2 பொம்பளைகளும் தான் ரெண்டா மிச்சம் சொல்ல மாட்டேன். 2-3 பொம்பளைகள். அப்ப நான் நர்சிங் போன பிறகு மரபணு படிக்க வழி கிடைக்க ப்ளூ ஐஸ் டாக்டர் சிவஞான சுந்தரம் தான் என் அனாட்டமி லெக்சரர். அப்பதான் எனக்கு ஊருக்கு வந்தோடனே இந்த நீலக்கண்ணுக்கு தேடி கொண்டு இருந்தேன். அப்ப தெரிஞ்சது அது முதலாவது யுத்தத்துக்கு முதல் கிழக்கிழங்கையில பிரிட்டிஷ் தளங்கள் போட வரைக்கும் அந்த தொடர்புல வந்ததுதான் அது. அப்ப அவங்க அது வேண்டாம், நீங்க எங்கட பருக்கு வர வேண்டாம், தமிழாக்கள் அது நேட்டிவ்ஸ் ஆக்களை கொலை செய்திருக்கிறாங்க இந்த கொலனியலிஸ்ட் அந்த இங்கிலீஷ். அதுபோல அமெரிக்காவும் எக்கச்சக்கமாக ஜப்பானும் எக்கச்சக்கமாக மாற்றங்களை கண்டது. அப்ப இன்றைக்கு நீங்க பார்த்தா அவை எல்லா கலாச்சாரம் சொன்னாலும் அவைக்கு இந்த தமிழோட இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறது. அதுக்கு உதாரணம் தமிழ் படங்கள் அங்க நிறைய காட்டப்படுது. ரஜினிகாந்த் எல்லாம் பெருசா தூக்கப்பட்டார். அப்ப எனக்கு இந்த ஜப்பானை பற்றி நீங்க சொல்ல முழுக்க தமிழ் கலாச்சாரத்தோட சேர்ந்த பாரம்பரியம் இன்னும் தொடர்கிறது. முதியோர்களை மதிப்பது, சுத்தமா இருப்பது. நீங்க சங்க காலத்தை பார்த்தீங்கள் என்றால் அங்க ஆர்கனைஸ் ரிலேஷன் இருக்க இல்லை. ஜப்பான்லேயும் புடிசம் வரும் வரைக்கும் ஆர்கனைஸ் ரிலிஜன் என்று இருக்க இல்லை. மக்கள் கூட்டமாக நாங்கள் காளியை வணங்குறதா ஐயனாரை வணங்குற மாதிரி அதுகளும் சிலையை வைத்து வழங்கினவர்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியா முதல் முழுக்க இருந்தது. ஸோ எனிவே நிறைய சொல்லி கொண்டு போனால் மணிக்கணக்காக சொல்லுவேன். நன்றி நன்றி சுகேந்திரா, நீங்கள் எங்களுக்கு கொண்டு போனீங்க. டாக்டர் நவரத்னன் சொன்ன மாதிரி ஹிஸ்டோரிக்கல் அந்த செகண்ட் வேர்ல்ட் வார், ஹிரோஷிமா, அதெல்லாம் பல துன்பமான விஷயங்கள். அதிலிருந்து இன்றைக்கு மிக சக்தியாக வந்த மக்கள் நாங்கள் அவையிலிருந்து நிறைய படிக்க வேணும். நன்றி சந்தர்ப்பம் தந்ததுக்கு. நன்றி. 10 பேர் கைவத்தியிருக்கிறார்கள். ஒருவரும் நேரத்தை கவனித்துக் கொண்டு பேசுங்கள் என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் அம்மா. சுருக்கமாக சொன்னார். எல்லோருக்கும் வணக்கம். சுகேந்திரா மாஸ்டர்
ஞானா யோகராஜா, நீங்க ஆஞ்சலா அவனுடைய டாக்டரும் இங்க இருக்கிறா. 3 பேரும் போய் நல்ல வடிவாக மற்றவர்களோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தது எங்களுக்கு மிக்க சந்தோஷம். நான் போயிருக்கிறேன் செரி பிளாசம்ஸ் அதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஆனால் இன்றைக்கு நீங்க பார்த்த இடங்கள் சிலதில் புதிதாக இருந்தபடியால் எனக்கு மிகவும் பிடிச்சு கொண்டது. இவ்வளவு நல்லா சாப்பிடினோம், எக்ஸசைசஸ் செய்யணும் என்றால் அவன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளவு இப்போ ஆக்கள் அங்க ஜப்பனீஸ் தெரியுமா? அஞ்சலா, do you know the life expectancy? இப்ப சுத்தமாக இருக்கிறார்கள், ஆரோக்கியமான சாப்பாடுகள் சாப்பிடுகிறார்கள். அவன் உடல் தான் டைச்சி என்றும் வந்தது. எக்ஸசைசஸ் எல்லாம் எடுத்தால் அவன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி how when compared to the other countries தெரியுமா? அங்கு உலகிலேயே அதிகமாக வயது உயிர் வாழ்பவர்கள் ஜப்பானியர்கள் தான். வந்து நார்மலாக 93 வயது 94 வயது மட்டும் நல்ல ஹெல்த்தியா இருக்கணும். நான் நினைச்சேன், இப்படி இருந்தா எல்லாம் சுத்தமாக நல்ல சாப்பாடுகள் எல்லாம் நல்லா இருந்தால் ஒன்று நான் ஜப்பானியர் ஆக்கள் எங்களோட ஸ்ரீலங்காக்கு வரைக்க கவனித்த ஒரு பழக்கம், அவ இடுப்பில இருந்து குடிந்து உங்களை வரவேற்பினம். from the waist onwards என்று போட்டு பெண்ட் பண்ணி கதைப்பினம். அது எனக்கு நல்லா பிடிச்சு கொண்டது. மற்றது இப்பொழுது சொன்ன கதைத்தாலும் நாங்கள் நம்பிக்கையோடு ஹிரோஷிமா நடந்து நம்பிக்கை இருந்தது. அவள் வெளியால வந்து விட்டார்கள், இப்ப நல்லாக இருக்கிறது என்று சுருக்கமாக கூறி முடிக்கிறேன். மிக்க நன்றி. மற்ற இடத்துக்கு போகும் பொழுது எங்களுக்கும் சொல்லுங்க. மிக்க நன்றி. நன்றி. அடுத்தபடியாக ஆனந்தி பாலதாசன் அம்மா. நன்றி டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று ஜப்பானை பற்றி சுகேந்திரா மாஸ்டரும் ஞான மாஸ்டரும் மிகவும் அருமையாக சொன்னீங்க. நாங்களே அங்க போய் நேராக பார்த்திருந்தாலும் இப்படி பார்த்திருக்க மாட்டோம். நல்ல வடிவா பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து வடிவாங்களுக்கு ஜப்பானை பற்றி விளங்கப்படுத்தினீங்கள். மிகவும் நன்றி. நாங்கள் ஒன்றும் கதைக்கல, எல்லாரும் கதைச்சிட்டீங்கன்னா மிகவும் நன்றி. அருமையாக இருந்தது. நன்றி. பாராட்டுகள் என்றால் சாட் பாக்ஸ்ல போடலாம். ஏதாவது யூஸ்ஃபுல்லானதான் கருத்துல சொல்லலாம். பாராட்டு என்றால் சாட் பாக்ஸ்ல போட்டா சுகம். நன்றி. அடுத்ததாக டாக்டர் சரஸ்வதி லோகநாதன் அம்மா. ஓகே, யார முதல் விடுறது? ஓகே, அப்ப வருதாமா பேசுங்க. வணக்கம் எல்லோருக்கும். எனது மாணவி என்று எங்களை அப்படி அசதி விட்டா என்று சொல்லுவார். ஞானாவுக்கும் ஜோயேந்திராவுக்கும் நன்றி. நான் ஒரு காலத்திலே பள்ளிக்கூடத்திலே படிக்கிற போது ஜப்பான் போகணும் என்று இருந்தேன். 1905ஆம் ஆண்டு அவர்கள் ருஷ்ய நாட்டை வென்றார்கள். இது ஒரு வீரமான நாடு என்று அந்த நாளையிலே ஒரு அவர்கள் அந்த நாட்டுக்கு போக வேண்டும் என்று ஆசை இருந்தது. பிறகு நான் கேள்விப்பட்டது 2ஆம் மகாயுத்தம். மலேசியா சிங்கப்பூர்ல அவர்கள் படுத்தின பாட்டையும் கேள்விப்பட்டேன். எங்களுடைய ஆட்கள் அங்கே இருந்தார்கள், அதனாலே அதனை உற்று நோக்க வேண்டி இருந்தது. பின்பு அவர்கள் கண்ட அழிவிலிருந்து மீண்டும் இவ்வாறு ஒரு பெரிய உலகம் வியக்கத்தக்க நாடாக இருக்கிறார்களே என்றால் அது நாங்கள் மற்ற நாடுகள் பின்பற்ற வேண்டிய ஒரு விடயம் என்பதை மாத்திரம் கூறி 2 பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. டாக்டர் சரஸ்வதி. எல்லோருக்கும் வணக்கம். நானும் போனபடியால் நீங்க சொன்னதை வலம் அவதானிக்கக்கூடியதா இருந்தது. நீங்கள் வலம் விவரமாக உங்களோட பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் எக்ஸலன்ட், வலம் திறமையாக பிரசன்ட் பண்ணீங்க. வலம் கிளியரா எல்லாருக்கும் விளங்கத்தக்கனையா. அது பெரிய பெரிய உண்மை பாராட்டத்தக்கது. நீங்க போன இடமெல்லாம் காட்டினீங்க. வலம் அழகாக இருந்தது.
எல்லாம் அவன் ஒழுங்குமுறையும் கிளென்லினஸ் நீங்க சொன்ன மாதிரி மற்றது அவருடைய பணிவான பழக்கங்களும் அவதானிக்கக்கூடியதா இருந்தது. மிகவும் நன்றி உங்களுடைய பிரசன்டேஷனுக்கு 2 பேருக்கும். நன்றி. அடுத்தது கிரேஷன் ஜேம்ஸ் அர்சன் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். அழகான சுற்றுலா ஒன்றிலே நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம். அழகாக இருந்தது அம்மா தர்மகுமார் அம்மா. அடுத்தது ஞானா அம்மாவும் உங்களுடைய சுற்றுலாவிலே அழகான விடயங்களை எங்களுக்கு தந்திருந்தீர்கள். அதாவது 2வது உலக மகா யுத்தத்திற்கு பின்னர் சேதமடைந்த ஜப்பான் இத்தனை வளருவதற்கு அந்த நாட்டு மக்களுடைய முயற்சி ஒரு காரணம். இந்த பகுதியை மற்ற பகுதியை பார்த்தால் ஜெர்மனி சேதமாகி இருந்தது, ஹாலந்து சேதமாகி இருந்தது, டென்மார்க் சேதமாகி இருந்தது. ஆனால் என்ன நடந்ததென்றால் அரசியல்வாதிகளை இதற்கு வளர்ச்சிக்கு திட்டமிடுவதற்கு கூப்பிடவில்லை, பேராசிரியர்களை கொண்டுதான் திட்டமிட்டார்கள். அதன் மூலம்தான் அந்த டென்மார்க் நாடு வளர்ச்சி அடைந்தது. அதாவது முந்தின காலத்திலே சொல்லப்போனால் பார்ப்பனை தொழில்தான். அந்த தொழிலே மட்டும் இருந்து வளர்ச்சி அடைவதற்குரிய காரணம் கல்விமான்களை தங்களோடு இணைத்து வைத்திருந்ததுதான். ஆகையினாலே தான் அந்த நாடுகள் முன்னேற்றம் அடைந்திருந்தன. இன்றும் கூட எங்களுடைய நாடு முன்னேற்றம் அடைவதற்கும் கல்விமான்கள் தேவை. ஆனால் காரணம் வேறாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த உங்களுடைய சுற்றுலாவுக்கு சென்று வந்த அந்த நிகழ்விலே நாங்கள் பெற்றுக்கொண்டது அவருடைய நேரமும் அவர்களுடைய முயற்சியையும் உங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். நன்றி அம்மா, வணக்கம். நன்றி. ஜப்பானியர்கள் நேரத்தை கருத்தில் கொள்வது மாதிரி நாங்களும் கொள்வோம். அடுத்ததா டாக்டர் சதா மேனு அம்மா. அனைவருக்கும் வணக்கம். அருமையான பிரசன்டேஷன் சுகேந்திரா மாஸ்டர், ஞானா யுவராஜா மாஸ்டர், அருமையாக இருந்தது. நான் ஜப்பானுக்கு உங்களை போல இப்போ கனடாவுக்கு போகல, டிரான்சிட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு போகிற வழியில் டிரான்சிட்டில் 1-2 தடவை போயிருக்கிறேன். ஆனால் ஒரு போய் அதில் கடைக்குள்ளே உள்ளட்டோடனே அந்த மனத்தை பார்த்துட்டு எனக்கு அதுக்குள்ளே நிற்கலாம் போச்சு. வழியில் வந்துடுறேன். சாப்பாடு அந்த வித்தியாசமான ஒரு ஸ்மெல்லாக இருந்தது. அது எங்களுக்கு பழக்கம் இல்லாதபடியா அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் நான் கோயிலுக்கு போயிருக்கிறேன், 1-2 கோயிலுக்கு போயிருக்கிறேன். ஆனால் என் பிரதர் வந்து 10 months ஸ்காலர்ஷிப்பில் போய் வந்தவர். அப்படியே கொஞ்சம் அவர்கிட்ட இருந்து எனக்கு விடயங்கள் அறிந்திருந்தேன். ஆனால் உங்களோட படங்கள் எல்லாம் அந்த பிரசன்டேஷன் சரஸ்வதி சிவலோகநாதன் மாஸ்டர் சொன்ன மாதிரி அருமையான பிரசன்டேஷன், நன்றாக விளக்கமாக எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக. டாக்டர் நாராயணன் மாஸ்டர் சொல்லிட்டார் ஆல்ரெடி. அவரை போலதான் நீங்கள் என்னையும் அங்கே ஜப்பானுக்கு கொண்டு சென்ற மாதிரி தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. மிக்க நன்றி. நன்றி. ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா பேச போறீங்களா இல்லை மற்றவர்கள் விடுவா? நான் பேசுகிறேன். டைம் போய் கொண்டு போகும்போது அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த ஜப்பானுக்கு போன ட்ரிப்பை பற்றி நான் ஜப்பானுக்கு போய் வந்த நாள் துவக்கம் அதில் கேட்டு இவ்வளோ காலமாக நேரம் இல்லாமல் இன்றைக்கு தான் நேரம் வந்து அதுவும் இன்றைக்கு பேசிவினமோண்டும் யோசிச்சுட்டு வந்து நான் காலமே என்ன சாட்டி சொல்லி போஸ்ட்போன் பண்ணிவினமோண்டு அப்படி செய்ய இல்லை. அல்லாடி நான் இந்த இதை மிஸ் பண்ணியிருப்பேன். உங்களோட பேச்சு திறமாக இருந்தது, சூப்பராக இருந்தேன். ஞானா யோகராஜா எல்லாம் வடிவாயெல்லாம் சொல்லியிருந்தா, நீங்கள் சுகேந்திர தர்மகுமார் நீங்களும் நல்ல தெளிவாக வடிவாக சொல்லியிருந்தீங்க. அங்கே வந்து பாருங்க ஹிந்து ஸ்டாச்சூஸ் கணக்கே இருக்கு, நீங்க படம் எடுக்க விட மாட்டாங்களா? அதோட விடையிலையா நினைக்கிறேன், விடுதானே? நான் போயிருக்க ஹிந்து ஸ்டாச்சூஸ் எல்லாம் கணக்க பார்த்தேன். மற்றது இன்னொரு விஷயம் சொல்லி இருக்கேன்டா, இப்ப வந்து கூட ஒரு சுனாமி வரைக்கும் இல்லாட்டி என்னவும் ஒரு கஷ்டமான நிலைமை வரைக்கும் எல்லாரும் பொதுவாக நாட்டில் வந்து அடிபட்டு சாமான்களை அள்ளி கொண்டு போடுறது இல்லாட்டிக்கு நம்ம அப்படிப்பட்ட வேலைகள் செய்வார்கள். ஜப்பான்ல அப்படி செய்ய மாட்டார்கள். அந்த இதை நான் நோட் பண்ணான். எல்லாரும் மற்றவர்களுக்கும் கொடுத்து வாழ வேண்டும் என்ற ஒரு அருமையான பண்பு. அவர்கள் தியானம் செய்யாமே தியானிகளாக இருப்பதாக நான் அறிகின்றேன். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பல விதங்களில். நான் போகும் பொழுது நான் கொஞ்ச நேரம் நினைக்கிறேன், 2 வீக்ஸ் தான் நான் அங்கே நின்றுனான். சில நல்ல இடங்களை பார்த்தேன். அதுலேருந்து அவருடைய எனக்கு கூட பிடிச்சு கொண்டது மக்களா. நான் மக்களோட நான் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நான் அவரோட கம்யூனிகேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதுல நான் சின்ன பிள்ளைகள், இந்த ஸ்கூல் சில்ட்ரனோட தான் நான் பேசக்கூடிய சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைச்சது. நான் இப்போ எல்லோரோட என் கதைக்கு வெரி ஃப்ரெண்ட்லியா இருந்தார்கள். மற்ற பெரியவர்களுக்கு ஆங்கில தெரியாதபடியா அவளோட நான் செய்ய முடியாம இருந்தாலும் ஒரு மைனஸ் பாயிண்ட் அங்க அந்த பேசுறதுக்கு ட்ரை பண்ணி இயலாம இருந்தது. மற்றபடி
எல்லோரும் பார்க்க வேண்டிய இடம் ஜப்பான், கட்டாயம் போக வேண்டிய இடம். என்று சொன்னா அதுலேருந்து நாங்கள் அந்த ஜப்பான் கண்ட்ரியை நான் சொல்லல, அதுலேருந்து மக்களிடம் இருந்து நல்ல பழக்கங்களை பழகலாம். எப்படி நீங்க வீடு வச்சிருக்க வேணும், என்ன விதமாக வச்சிருக்க வேணும் என்பதை பற்றி பல விதங்களை அறியலாம் என்று கூறி நான் நேரடியாக நான் நிகழ்ச்சி நிரலுக்கு போகின்றேன். எங்களோட நாளை நீங்கள் முடிச்சோன்னு நான் ஸ்டார்ட் பண்ணி தான் மேபி ஐ மிஸ்ட். ஓகே ஓகே, who is want to carry on, Angela? I'm finished. Thank you. அடுத்ததா அருந்ததி சுகுந்தராஜா. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி சுகேந்திரா அண்ட் ஞானா யோகராஜா, மிகவும் அருமையாக சிறப்பாக விளங்கப்படுத்தினீர்கள். நாங்கள் போயிருந்து பார்த்ததே நினைவுக்கு குழந்தைகள் சில சீனரியஸ் எல்லாம் பார்த்தோம். ஆனா நாங்கள் கஷ்டப்பட்டது சாப்பாடுக்கு. எனக்கு சரியான கஷ்டமா இருந்தது. சாப்பாடே இல்லாம கொஞ்சம் தேடி கொண்டு தெரிஞ்ச ஷாப்ஸ் எல்லாம் என்னண்டா அங்க எனக்கு வெஜிடேரியன் ஃபுட்டுகள் இல்லாம இருந்தது. கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நாங்கள். மற்றும்படி இடங்கள் எல்லாம் நல்லா இருந்தது. எல்லாம் நல்லா நீங்க சொன்னது எல்லாம் அப்படியே சரி. என்ன நேரத்தை கருத்தை நான் நிப்பாட்டுறேன். நன்றி, மிக்க நன்றி. வெரி வெல் பிரசன்டட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததா பாபு சண்முகன் ஐயா. நன்றி சுவேந்திர மாஸ்டர். பிரசன்டேஷனுக்கு பாராட்டு தெரிவிக்க சொல்லிக்கிறார். அதனுடைய நாங்கள் அதை பற்றி சொல்லக்கூடாது. மிகவும் திறமையாக இருந்தது தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லாமல் போக முடியாது. நீங்கள் காய்ச்சி கொண்ட விதம், ரன்னிங் காமெண்ட்ரி வாஸ் பிரில்லியன்ட். எக்ஸலண்ட் பிரசன்டேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ரெண்டு பேருக்கும், ஞானாக்கும் சுகேந்திராக்கும். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் ரிட்டையர் பண்ண அப்புறம் இந்த இன்ஜினியரிங்ல இருந்து நியர்லி 15 years ஐ ஒர்க்ட் வித் தம், ஜப்பானீஸ். என்னுடைய அவர்களுடன் பழகுற சந்தர்ப்பம் எனக்கு நிறைய இருக்குது. நான் கணக்கு கதைக்க விரும்பவில்லை. ஒன்றை மாத்திரம் கூற விரும்புகின்றேன். அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வருபவர்களை மிகவும் மரியாதையாக தங்கள் நாட்டினுடைய மகத்துவத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை செய்கிறார்கள். அவர் சொன்ன மாதிரி கூட்டிக்கொண்டே காட்டுவதற்கு சொன்னால் அவுட் ஆஃப் தி வே காட்டிக்கொண்டு வருவார்கள். எங்களுக்கெல்லாம் நடந்தது. நான் ஜப்பானீஸ் இருந்த போது எனக்கு நடந்தது. நாங்கள் டூரிஸ்டா தான் போனேன். நான் 15 வருஷம் வேலை செஞ்சாலும் ஜப்பானுக்கு சென்றது இல்லை, வேலை அளவிலாக சென்றது இல்லை. எல்லாம் டெரிட்டரிலாம் எங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம். ஏன் நான் அவர்களிடம் அதிகமாக கேட்பதுண்டு ஜப்பானை பற்றி, எப்படி உங்கள் நாடு இவ்வாறு இருக்கின்றது என்று கேட்ட பொழுது அவர்கள் எனக்கு கூறியது இந்த விஷயம்தான். முதலாவது, பிரைமரி ஸ்கூல்லேயே சோசியல் ஒர்க்கர்ஸ் என்ற ஒரு குரூப் ஒன்று இருக்கு. அந்த குரூப் பள்ளிக்கூடத்துக்கு செல்வார்கள். பிரைமரி ஸ்கூல்ல, நர்சரிக்கு பிரைமரி ஸ்கூல்ல செல்வார்கள். முதல் சென்று என்ன மாதிரி நீங்கள் இந்த வாழ்க்கை, நாளாந்த வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையை செலுத்த வேண்டும் என்று அதில் ப்ரீச் பண்ற மாதிரி சொல்லுவார்கள். அத்துடன் நிப்பாட்ட மாட்டார்கள். பிறகு அதுக்கு பிறகு மிடில் ஸ்கூலுக்கு செல்வார்கள். மிடில் ஸ்கூலுக்கு சென்று அங்கு இதை பரப்புவார்கள். எப்படி நாங்கள் நடத்த வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையை எப்படி நேர்மையாக நடத்த வேண்டும் என்று அங்கு சொல்லப்படும். அந்த 6 வயது 7 வயதுல படிச்ச பிள்ளை ஒரு 10-12 வயதுல திரும்ப அதை கேட்குது. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, டெர்ஷரி எஜுகேஷன்லையும் போய் அதை செய்கிறார்கள். யூனிவர்சிட்டி எஜுகேஷன் வந்த பிறகு செய்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் நன்றாக நடக்கிறார்கள். எல்லா விஷயங்களும் அவர்களோட வித்தியாசமான ஆட்கள். இந்த உலகத்திலேயே ஒரு வித்தியாசமான ஆட்கள். நான் ஒரு காலம் என்னுடைய கொலீக்ஸ், ஜப்பானீஸ் கொலீக் நிறைய பேர் இருந்து 50 பேருக்கு மேல இருந்து ஒரு தராவது மற்றவையை பற்றி ஒரு குறை கூறுவதை நான் கேட்கவில்லை. தன்னொரு ஜப்பானியை பற்றியோ ஒரு குறை கூற பற்றி நான் கேட்கவில்லை. அது மட்டுமல்ல, செய்கிற அளவில் எல்லாவற்றையும் மிகவும் அப்படி கச்சிதமாக செய்வார்கள். கச்சிதமாக செய்வார்கள். விளையாடுவதென்றாலும் அப்படித்தான், வேறு என்றாலும் அப்படித்தான். அவர்களிடமிருந்து கற்ப நிறைய இருக்கின்றது. நன்றி, வணக்கம். பிரசன்டேஷன். நன்றி. நன்றி. அடுத்ததாக வீடியோட இல்லாதவர்களை விட்டுட்டு மற்ற முதல் விட போறேன். பஞ்சாச்சரம் ஐயா பேசுங்க. எல்லோருக்கும் இன்று சுகேந்திரா அம்மா அவர்களும் ஞானா அம்மா அவர்களும் லெசன் ஃப்ரம் ஜப்பான், ஹார்மோனி, கல்ச்சர், பீஸை பற்றிய பயணத்தை காட்டினீர்கள். அருமையாக இருந்தது. முதல் கொடுத்த கொமெண்ட்ரி மிகவும் திறமாக இருந்தது. அந்த ஜப்பானை பற்றிய கொமெண்ட்ரி திறமாகவும் கிளியராகவும் விளங்கக்கூடிய முறையில் இருந்தது. பிறகு படங்களும் ஸ்லைட் ஷோவில் போட்டு நீங்கள் கொமெண்ட்ரியை கொடுத்தீங்கள். அந்த விதமும் புதுசாக இருந்தது. நன்றாக இருந்தது இந்த ஹோல். நன்றி, வணக்கம். நன்றி. வசந்தராஜ் ஐயா பேசுங்க.
நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இந்த பிரசன்டேஷன் மிகவும் நல்லா இருந்தது, மிகவும் சிறப்பாக இருந்தது. அது நீங்கள் செய்ததற்கு நன்றி கூறுகின்றேன். உண்மையிலே ஜப்பானுக்கு நான் சென்றிருந்தேன். நான் ஜப்பானுக்கு கெவினுக்கு போகணும்னு சொல்லி எங்களுடைய ஆட்களுக்கு விருப்பம். நான் அங்கே டோக்கியோல இருந்து இரவில் பார்த்தா எனக்கு கெவின் தெரிஞ்சது ஜப்பான்ல. இது நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான, அங்கே நீங்க எல்லா வசதியும், உண்மையிலே நீங்கள் டாய்லெட்டுக்கு போயிருந்தால் நீங்கள் சும்மாவே இருக்க வேண்டியதான். அதே தனது கடமையை நீங்கள் எழுப்பி வர தன் கடமையை எல்லாத்தையும் படிவாக செய்துவிடும். பட்டனை அமைத்து போட்டு இருக்க வேண்டியது. மற்ற எங்க போனாலும் ஒரு அவர்களுடைய கலாச்சாரம் வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர்கள் வந்து நீங்கள் ஏற்கனவே பாபு அவர்கள் சொன்ன மாதிரி பாடசாலையில் இருந்தே அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியில் கொடுக்கப்படுகிறது. மற்ற இதிலேயே பேசிய பஞ்சாச்சரம் ஐயாருக்கு நான் ஒன்று சொல்லவும், அவர் உண்மையிலே அதிர்ஷ்டசாலி. அவருடைய மருமகள் ஜப்பானீஸ் என்று நினைக்கின்றேன். ஒரு ஆள் கதைச்ச போது சொன்னார் வந்து, அவர் நல்ல புத்திசாலித்தனமா தியானம் செய்த மட்டும் நல்ல ஒரு மருமகளும் ஜப்பானீஸ் கிடைச்ச அப்படிப்பட்ட மருமகள் அது கொடுத்து வைக்கணும் போலதான் கிடக்குது. அதுவும் வந்து நான் சொல்ல வேண்டிய உண்டு. அதே நேரத்தில் வந்து உண்மையிலே வந்து நாங்கள் ஜப்பான்ல இருந்து படிக்க வேண்டிய அங்கே வந்து மத வேறுபாடு இல்லை. மற்றவர்கள் எல்லோரும் ஒரு டீம் ஒர்க்கா நல்லது செய்ய வேணும் என்று ஆசைப்படுகிறார்கள். நான் இங்கே இருக்கின்ற எத்தனையோ நான் சில சிங்களீஸ் ஃபேமிலி எனக்கு தெரியவர்களுக்கு நான் சொல்லுவது, உங்களோட பிள்ளைகளை ஜப்பானுக்கு கூட்டிக் கொண்டு போங்க, இலங்கைக்கு போகும்போது ஜப்பானுக்கு கூட்டிக் கொண்டு போங்க இப்போது நான் சொல்லுவேன். இங்கே நான் படிப்பிக்கிற சில ஃபேமிலிகளுக்கு என்று சொன்னால் அவர்கள் வந்து அங்கேயே வந்து படிக்க வேண்டிய பாடங்கள் எங்களுடைய நாட்டிலே வந்து நாங்கள் வந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் வந்து ஜப்பானை பார்த்து நாங்கள் படிக்க வேண்டிய எவ்வளவு பாடங்கள் இருக்கின்றது. அது வந்து அது ஒரு புத்த நாடு தான். நாங்கள் தமிழர் கலாச்சாரங்களை பற்றி சொல்லுவோம். தமிழருடைய முதல் ஒரு நல்ல ஒரு பிலோசபர் வந்து புத்தர். நாங்கள் புத்தரையும் கைவிட்டு விட்டோம். நாங்கள் அவருடைய கலாச்சாரங்களையும் நாங்கள் வந்து புத்தர் ஒரு ஹிந்து அவர்கள். அதனால இன்றைக்கு ஜப்பான் நீங்க உலகத்துல பார்த்தீங்கன்னா ஜப்பான் சைனா போல உலகத்திலே வந்து சிறப்பான நாடுகள் இல்லை. எனக்கு ரெண்டும் புத்தற்ற நாடுகள். ரெண்டிலேயும் வந்து ஒரு பிச்சைக்காரரை நீங்கள் காண மாட்டீர்கள். அங்கே எந்த மதவரியும் இல்லை. மனித நேயம், மனித பண்புகள் எல்லாம் வளர்க்கப்பட்டிருக்கிறது. இலங்கையிலும் அது வளர வேண்டும் என்று வாழ்த்தி இலங்கையிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலைமை இலங்கையிலும் உருவாக வேண்டும். நாங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று அந்த பயிற்சியிலே நாங்கள் எல்லோரும் தெரிய வேண்டும் என்று ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொஃபசர்ஸ் அங்கே இருக்க பல படித்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து நல்ல முறையிலே நாங்களும் நிமிர்ந்து வாழ்ந்து அவர்களே நிமிர்ந்து வாழ பண்ணி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் என்று வேண்டி இந்த புத்தட்ட வழியிலே நாங்கள் மத வேறுபாடு அற்ற நிலையிலே வாழ்ந்து நல்ல காரியங்களை செய்வோம் என்று சொன்ன 100 வயதுக்கு மேற்பட்டவர்களும் அங்கதான் கூட எல்லோரும் வந்து 90 வயதிலும் சைக்கிள் ஓடுகிறார்கள். ஜப்பானில் பார்த்தீங்கன்னு சொன்ன அது மட்டும் வந்து அங்கே எந்த இடங்களிலும் வந்து எந்த கோயில்கள் கூடியே அங்க வந்து கட்ட வேண்டிய தேவையில்லை. அவர்களுக்கு கட்ட வேண்டிய விதம் இல்லை. அவர்கள் எல்லோரும் வந்து வளர்ச்சியை பற்றி தான் கதைப்பார்கள். வளர்ச்சியை நல்ல ஒரு காரணம் ஒருதலை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததா ராஜேஷ் சிட்டம் அம்மா. எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். ஜப்பானை பற்றி நீங்கள் எல்லாரும் எல்லாம் சொல்லிவிட்டீர்கள் என்றாலும் எனக்கு ஒரு கொஞ்சம் சொல்லணும் போல இருந்தது. என்னுடைய மகளின் கிளாஸ்மேட் வந்து ஜப்பானீஸ். அப்ப அவவும் அவட அம்மாவும் எங்களுடைய மகளை பார்க்கறதுக்கு வீட்டை வர்ற வேற. அதுல இருந்து எனக்கு ஜப்பானுக்கு போகணும் போல இருந்தேன்டா. அவ்வளவு பழக்க வழக்கம், மிகவும் நல்ல குணமுள்ள ஆக்கள் வகைகள். அப்ப நான் இவள் எங்கட அந்த ஹாலிடே டீம் வந்து ஜப்பானுக்கு போறோம்னு சொன்னதானே நான் சொன்னேன் எஸ் ஐ டெஃபினெட்லி கோன்னு சொல்லிட்டு அவையோட சேர்ந்து போனேன். நான் நல்லா என்ஜாய் பண்ணினேன். ஆனால் இந்த கியோகோவையும் மதரண்ட இடத்தையும் நான் அந்த எங்களோட டூரிஸ்ட் கைடிட்ட கேட்டு பார்த்தேன். எங்களுக்கு காட்ட சொல்லி அதை சொல்லித்தரோம். அதுல ஏதோ சம் earthquake ஐ டோன்ட் நோ சம்திங் ஹேப்பன், அதால அந்த இடம் அழிஞ்சு போயிட்டுன்னு சொல்லி எனக்கு சரியான துக்கமா இருந்தது. பிறகு நாங்கள் வடிவெல்லாம் பார்த்துறாங்க. அந்த எனக்கு முதல் பிடிச்சது இந்த கியோகோவும் மதுரண்டே பழக்க வழக்கமே எனக்கு பிடிச்சது. ஆனா அங்க ஜப்பானுக்கு போய் நான் பார்த்தேன்டா அந்த ஆக்கள் என்ன மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணி என்ன மாதிரி எல்லாம் தங்களை மிஞ்சி எங்களுக்கு உதவி செய்தவர்கள். அதான் நான் அப்ரிஷியேட் பண்ணேன் இந்த ஜப்பானீஸ் பீப்புள். மறுபடியும் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, சொல்லிக்கொண்டே போகலாம். தேங்க்யூ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததா செல்வி அம்மா. வணக்கம். எல்லாரும் சொல்லிட்டீங்க. நல்ல ஒரு ஆசம் பிரசன்டேஷன். நாங்களும் எல்லோரும் ஜப்பான் போய் வந்த போல இருக்குது.
முதல் இந்த தளத்துக்கு நன்றி சொல்றேன். தளத்தை நடத்துற ஸ்ரீகாந்த ராஜா சாருக்கும் அம்மாவுக்கும் அருந்ததி அம்மாவுக்கும் நன்றி சொல்றேன். இந்த உதவி செய்கிற ஆட்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். நான் ஒரு அறிவித்தல் ஒன்று சொல்ல வருகிறேன். என்னென்றா, அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு அறிவித்தல் உங்கள் எல்லோருக்கும் தர வந்துள்ளேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், PMC தமிழ் தியான மகா யக்னம் டிசம்பர் 4ஆம் தேதியில் இருந்து 7ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. அது அன்மியூட் பண்ண வேண்டும். அனைவருக்கும் இனிய வணக்கம். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நான் தியானத்தில் ஈடுபட்டு அப்படியே உறங்கிவிட்டேன். ஆனால் உங்களுடைய அந்த குரல் வளமானது என்னை உங்களோட அழைத்து கொண்டு செல்வதை போல இருந்தது. நானும் உங்களோடு சேர்ந்து அப்படியே ஜப்பானை சுற்றி பார்ப்பதை போல உணர்ந்தேன். நான் தூக்கத்தில் இருக்கிறேனா அல்லது விழித்து கொண்டுதான் இதை போல உணர்கிறேனா என்று எனக்கே தெரியவில்லை. ஆனால் நீங்கள் சென்ற இடங்கள், நீங்கள் நீங்கள் எடுத்த புகைப்படங்கள் அனைத்திலும் நானும் நின்று புகைப்படம் எடுத்ததை போல ஒரு உள்ளுணர்வு எனக்கு தோன்றியதம்மா. ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுதும் கூட எனக்கு தூக்க கலக்கமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன். உங்களுடைய அந்த குரல் வளமும் நீங்கள் சொன்ன விதமும் எல்லோரும் சொல்வதை போல நான் சொல்ல வரவில்லை. ஆனால் உங்களோட நான் பயணித்ததை போன்ற ஒரு உள்ளுணர்வை எனக்கு ஏற்படுத்தியது. அது ஏன் என்று எனக்கே தெரியவில்லை. நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் தியானத்தில் ஈடுபட்டதுனாலா, இரவு நேரத்தில் அப்படியே நான் உறங்கி விட்டதுனாலா என்ன என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உண்மையிலேயே உங்களோடு நான் வந்ததை போன்ற ஒரு உணர்வை, நீங்கள் தங்கியிருந்த இடத்தில் நானும் தங்கியதை போல, நீங்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்ட இடங்களில் எல்லாம் நானும் புகைப்படம், இதற்கு முன் நான் போனதும் இல்லை, போக வேண்டும் என்று ஆசைப்பட்டதும் இல்லை. ஆனால் அப்படியே நான் அந்த இடங்களில் எல்லாம் இருந்ததை போல ஒரு அனுபவத்தை எனக்கு நீங்கள் தந்தீர்கள். அந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவே நான் இவ்வளவு நேரம் காத்து கொண்டிருந்தேன். மிக அருமையான ஒரு தொகுத்து வளங்களாக இருந்தது. மிக்க நன்றி அம்மா. வாய்ப்புக்கும் நன்றி ஐயா.